யோவான் 6:27 தேவன் ஜீவ அப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கின போது அநேகர் அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ உண்மையிலே தேவன்னா, நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன்னா, நீ மேலேருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பாடுகளையும் அவமானத்தையும் நிந்தனையும் அவர் என்ன பண்ணுறாரு, சகிச்சுக்கிறாரு. ஸோ அப்போ அந்த சகித்து கொள்ளும் பொழுது தேவன் வானத்திலிருந்து தான் பார்த்திங்கன்னா ஜீவ அப்பத்தை கொடுத்தார். ஸோ எலியாவின் தேவனாக அவர் அங்கே வெளிப்படுகிறார். அதனால தான் அநேகர் அவர் எலியாவை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரியாசம் பண்ணாங்க. ஏன்னா எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். ஸோ தேவனாகிய கர்த்தர் ஜீவ அப்பமாய் தன்னை வெளிப்படுத்துவது அக்கினியாய் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அர்த்தம். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவரே எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஸோ இப்படிப்பட்ட தேவனை இந்த நாளில் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை கொண்டாடுவோமாக. ஆமேன்.